ஹாய் தனுஷ்காட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தனுஷ்காட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய விளாக் போக போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் தங்க கோயில் போக போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எதுக்காகனா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போடலன்னு நினைக்கிறேன் பெரிய வீடியோவாக. நீங்கள் இந்த 3000 பேரும் அப்படியே குறையாமல் சப்ஸ்கிரைப்லேயே இருக்குது. அதனால் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் டீ மட்டும் குடிச்சிடணும். ஏன்னா ரொம்ப வயிறு ரொம்ப காலியாக இருக்குது. அப்புறம் போகிற வழியில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம உடனே வண்டி எடுத்துடலாம். அண்ட் தங்க கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னா, தங்க கோயில் முடிஞ்சோடனே தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வண்டி வேறு அப்பப்போ ஆஃப் ஆகிட்டே இருக்குது. பட் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் சர்வீஸ்லாம் விட்டு ஒரு 4000 ருபீஸ் செலவு பண்ணி ஃபுல்லாகவே பக்கா பண்ணியாச்சு. அண்டு அங்கே போனதுக்கப்புறம் நான் எங்கெங்கெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா, ரொம்ப பெரிய விளாக் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். ஏன்டா பெரிய விளாகுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 800 சொல்லிடக்கூடாது. பட்டு நான் எதுக்காகனா, ஏன்னா அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக, ஒரு ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக தான் 800ன்னு சொல்கிறேன். 800 தான், அதுக்கு மேலேயே கூட வரலாம். அண்டு இது ரொம்ப பெரிய விலாகாக இருக்க போது. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கை ரொம்ப வலிக்குது தனுஷ்காட். ஒரு 2 நிமிஷம் கூட பிடிச்சிருக்க மாட்டேன், அதுக்கே செம்மையாக வலிக்குது கை. புது ஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துருக்கோம். அண்டு இன்னும் ஒரு 2-3 ஷர்ட்லாம் இருக்குது. நம்ம ஏன்னா விலாக் பெருசாக இருக்க போகிறதுனால மாற்றி ட்ரெஸ்லாம் போட்டு கொஞ்சம் கலக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். புது கண்ணாடி வேறு வாங்கியிருக்கேன், அதையும் காட்டுறேன். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுத்துடலாம். ஓகே, ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பட் இருந்தாலும் வண்டி அப்பப்போ முக்கினே இருக்குது, என்னன்னே தெரில. நம்ம ஒரு வாட்டி இதுக்கும் பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் இருந்தது, பட் இருந்தாலுமே ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில. அதை பாருங்க, கேமராவும் சொதப்புது, ஹெல்மெட்டும் சொதப்புது. தனுஷ்காட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, கரெக்டாக இங்கே சுப்பராவ் அவென்யூ ரோட்டில் தான் இருக்கோம். காலேஜ் ரோட் போகிற வழி இது ஆக்சுவலாக. இங்கே ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெட்ரோல் போடணும். இங்கே பங்க் இருக்கான்னு பார்த்தா பங்க்கு மூடி இருக்காங்க. இப்போ நான் இந்த ரோடு தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வரும். அதை தாண்டின ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டு நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி அதனால தான் ஆஃப் ஆகுதா என்னன்னு தெரியல தனுஷ்காட். ஓகே, நான் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன் தனுஷ்காட். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்காட், நான் இப்போ ஸ்டெல்லிங் ரோடு சம்திங் இது ஜெமினி போகிற வழி பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்க பெட்ரோல் பங்க்கில் இருக்கேன். 550 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். எவ்வளோ தூரம் இது தெரில, ஆகணும் அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எதுன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம் தனுஷ்காட். வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னே தெரில தனுஷ்காட். ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது பைக்கு, ரொம்ப கடுப்பேற்றினே இருக்குது. என்கிட்ட இந்த சுவிட்சு ஒன்று இருக்குது, அது வேணா அப்புறமா மாற்றி பார்க்கலாம். இப்போ மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது. சாரி, சுவிட்ச் இல்லை, அது பேர் சிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அது பேர் மறந்து போயிடுச்சு. ஓகே தனுஷ்காட், நான் வேணால் அதை மாற்றி பார்ப்போம். பட் இப்போ தான் 4000 ரூபா கிட்ட சர்வீஸ். அதுக்கு முன்னாடியே 2800 ரூபா கொடுத்து இந்த ஃபியூல் எது உள்ளே மாற்றணும்னு சொல்லிட்டு அது மாற்றினாங்க. அது மாற்றியும் 4000 ரூபா சர்வீஸும் விட்டு இப்போ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தனுஷ்காட். எப்படியாவது நம்ம வேலூர் கண்டிப்பாக இன்றைக்குள்ளே போயே வரோம்.
இந்த 2 சிப்பை தான் மாற்ற போகிறோம். மாற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்டர் ஸ்குவாட் இந்த ரைடு நல்லபடியாக முடியணும்னு நான் ஆசைப்பட்றேன். தண்டர் ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்ம இப்போது பூந்தமல்லி பிரிட்ஜு தாண்டிட்டோம். இதுதான் பூந்தமல்லி பிரிட்ஜு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வேலூர் தங்கக்கோல் போயிடுவோம். நான் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் நேரம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நேற்று ஒன் டே ஃபுல்லாகவே போயிடுச்சு. என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம், ஃப்ளக்கு போயிடுச்சு தண்டர் ஸ்குவாட். இந்த ஃப்ளக்கு மாற்றுறதுக்காக ஒன் டே ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன். எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஃப்ளக்கு தான் போயிடுச்சு. ஆனால் இப்போ கூட வண்டி வந்து முக்கிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னே தெரில. என்னன்னே தெரில, பார்ப்போம். ஓகே தண்டர் ஸ்குவாட், நம்ம வந்து ஒரு டோல்கேட் தாண்டினோடனே நான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 130, ஆமாம் கரெக்டாக 130 கிலோமீட்ரு. நம்ம 8:07 அங்கே கரெக்டாக ரீச் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப் போட்டிருக்கு. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:53. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:53. ஓகே தண்டர் ஸ்குவாட், நான் அப்படியே vlog ரன்னிங்லேயே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுதான் நம்மளோட முதல் டோல்கேட். இன்னும் எத்தனை என்னடா இது வண்டி நிற்குது. ஏன் நிற்கிறான் தெரியலையே. எடுக்கிறான். ஓகே தண்டர் ஸ்குவாட், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்துட்டோம். எப்போவும் 50 கிலோமீட்டருக்கு ஒன் டைம் தான் வரோம் நான் நினச்சேன். பட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இன்னும் 114 கிலோமீட்டர் இருக்குது தண்டர் ஸ்குவாட். நமக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் ஆகும்னு காட்டுது. பட் அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். கரெக்டாக 6:19 ஆகுது தண்டர் ஸ்குவாட். நம்ம கூகுள் மேப் சொல்கிற மாதிரி 8:17 தான் அங்கே போவோன்னு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம். நம்ம 8:14 8:18 8:30 ஏன் 9 ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க கோயில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம் தண்டர் ஸ்குவாட். நம்ம வந்து தங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து முழுமையாக வீடியோலாம் எடுக்க முடியாது. நான் மேலோட்டமாக வெளியே வந்து அந்த தங்கத்தில் செஞ்ச ரதம் அந்த மாதிரிலாம் இருந்து பார்த்தேன் ஃபோட்டோஸ்லாம். அதெல்லாம் மட்டும் நம்ம வீடியோ எடுக்கலாம். அண்டு தங்க கோயில் நம்ம பார்த்துட்டு இன்னொரு ஒரு பெரிய பிளேஸ் போக போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். பட் அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான், பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 86 கிலோமீட்டர் வரும். இன்னும் நான் ஸ்பீடாக கூட போக முடியல தண்டர் ஸ்குவாட். ஏன்னா வண்டி வந்து முக்கிட்டே இருக்குது. ஒரு பயத்தினாலேயே நான் வந்து ஸ்பீடாக போகாமலே இருக்கேன். ஏன்னா ஒரு 40 அதிலே தான் நான் போயிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். நிறைய ரைடர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க நம்மளை தாண்டி. நம்ம இன்னொரு ஒரு நல்ல ஒரு வண்டி ஒன்று வாங்கணும் தண்டர் ஸ்குவாட். ஸ்ப்ளெண்டர் நல்ல வண்டி தான் தண்டர் ஸ்குவாட். பட் வந்து ரைட்லாம் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, முன்ன BS4 இருக்கும்ல தண்டர் ஸ்குவாட், அந்த வண்டி வந்து செம்ம ஒர்த்து. பட் BS6 வந்து ஒர்த்து கிடையாது. அது கண்ணில் ஒரே தூசி வந்துகிட்டே இருக்குது தண்டர் ஸ்குவாட். கண்ணில் ஃபுல்லாக ஒரே தூசி, மண், ஒரே புழுதி. உங்களுக்கு கேமரா ஆடிச்சுன்னா சாரி தண்டர் ஸ்குவாட். ஏன்னா என் வயசாண்ட இருக்காது கரெக்டாக. இது வேறு லைட்டாக இப்போது சின்னதாக தொப்பு வேறு போட்டுக்குதா, அதனால அப்படி இருக்கு. இன்னும் வந்து இப்போ தான் 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோமா. 113 கிலோமீட்டர் இருக்குது தண்டர் ஸ்குவாட். கரெக்டாக நம்ம வந்து 115 114 இருக்கும்போது டோல்கேட் கடந்தோமா. அப்போனா
ஒரு 35 கிலோமீட்ரு. நம்ம நுங்கம்பாக்கத்துலேருந்து வேலூர் தங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர் கட்டுது. அதாவது 150 கிலோமீட்டர்ஸ். இப்போது நான் பேசுகிறது வந்து காலையில் இல்லை, எந்திரிச்சவொடனே பேசுறதுனால தொண்டை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். 180ன்னு கூட கேட்கும் சம்டைம்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன் 180 கிலோமீட்ரு, 150 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. இங்கே போகிற வழியில் கம்பெனி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஆமோஸ் வீடெல்லாம் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் இந்த ரைட்டில் வந்து ஆமோஸ்லாம் தெரியாது, சொல்லாமல் கூட தான் போகிறேன். அவனும் கண்டிப்பாக திட்ட தான் போகிறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா சொல்லாமல் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சொன்னான் அவன். நான் ராமேஸ்வரம் போகும்போதே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போகிற அப்படின்லாம் கேட்டான். இல்லைடா, நான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உடனே வந்து சொல்லிட்டு பண்ணால் வந்து அது நடக்காதுன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு விஷயம் தானே சார். அதனால் நான் வந்து நிறைய விஷயத்த வந்து யாருக்கிட்டையுமே சொல்லவே மாட்டேன். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் சர்ப்ரைஸு சஸ்பென்ஸாகவே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நான் இதுதான் நடக்க போகுதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சாலுமே மூச்சு கூட விட மாட்டேன் தனுஷ்கோட். ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருப்பேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தனுஷ்கோடி இன்னும் வந்து வேலூர் தங்கவேலுக்கு வந்து இன்னும் 95 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:53 ஆயிடுச்சு. ஒரே வண்டிலாம் வந்துட்டுருக்கு, கிட்ட வருது, பயமாக இருக்குது. ஓகே, நம்ம வண்டி எடுக்கலாம். இன்னும் 95 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:53. என்ன பைபாஸ்ன்னு கூட தெரில. இது கூகுள் என்ன போட்டிருக்குன்னா NH48ன்னு போட்டிருக்கு, 2A போட்டிருக்கு. இன்னும் வந்து மருதம் நிறைய இடமா போட்டிருக்கு. காஞ்சிபுரம் மட்டுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் ஒரு இடம் பார்த்தேன், திருவலம், வாலாஜார். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போனோம். இன்னும் 95 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க தனுஷ்கோடி நம்ம கண்டினியூ பண்ணலாம். தனுஷ்கோடி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. 8 மணி, ஜூலை 8 கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. 9:03க்கு தான் போகணும். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. நடுவில் ஒரு 2-3 இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்தேன்னா, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தனுஷ்கோடி. இப்போ வந்து என்ன போட்டிருக்கு, அரக்கோணம், ஒச்சேரி, வாலாஜாப்பேட்டை அந்த பக்கம் போகுது. இன்னும் வேலூருக்கு வந்து நான் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது 55 கிலோமீட்டர்ன்ற போட்டிருந்தது. சரியாக தெரியல. இப்போ தான் தெரியுது. ஓகே, இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. டைமு 8:01 ஆயிடுச்சு. ஓகே தனுஷ்கோடி, நம்ம அப்படியே வண்டி எடுத்துன்னு போகலாம். இன்னும் பைபாஸ் பைபாஸ்ன்ற மாதிரி இன்னும் வந்து ஒரே ஒரு டோல்கேட் தான் தாண்டினோம். அதுக்கப்புறம் டோல்கேட்டே வரல தனுஷ்கோடி. கிட்டத்தட்ட நம்ம தாண்டி வந்துட்டோம். ஒரு 90 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துட்டோம். பட் ஆனால் இன்னும் ஒரு டோல்கேட் கூட வரல. ஒரு டோல்கேட் வந்துச்சு, 2வது டோல்கேட் வரவே இல்லை தனுஷ்கோடி. இவ்வளோ தூரம் வந்து இப்போ தான் தனுஷ்கோடி நான் மலையே பார்க்குறேன். நிறைய மலை இருக்குது. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதோ வெட்டினா மாதிரியே இருக்குது தனுஷ்கோடி மலையில். இப்போ நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர்னா 51 கிலோமீட்டர் இருக்குது. 8:17 ஆகுது. 9:12க்கு தான் போகணுன்னு போட்டிருக்கு. 51 கிலோமீட்டர் இருக்குது தனுஷ்கோடி. மலை ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கிட்ட போக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் வந்து பைக் ரைடு வந்து ஒழுங்காக வ்ளாக் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்காது. எதனாலனா
ஒரு நிமிஷம் தான் ஸ்கோர். எதனாலனா இந்த இது இருக்குல்ல செஸ்ட் மவுண்ட்டு அடிக்கடி இப்படி 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 இறங்கினே இருக்குது அந்த ஸ்கோர். அதனால தான் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கை பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது எப்போ அது கம்ஃபர்ட் ஆகும்னு தெரில. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது அந்த பெண்டெல்லாம் இருக்கும்போது நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கும்போது. ஓகே பார்ப்போம். இந்த மலையை காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நின்னே வண்டியை நிறுத்தினேனே. ஓகே தானே ஸ்குவாட், நம்ம கிளம்பலாம். இன்னும் 51 கிலோமீட்டர் இருக்குது. நான் வண்டி எடுக்கிறேன். மேபி நான் இதை இப்படி தான் வச்சு ஓட்டணுன்னு இருந்ததுன்னா இப்படி தான் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது தெரியும்னு நினைக்கிறேன். நேஷ்னல் ஹைவே ஐயோவா, ஆல்ரெடி இது கீழே இறங்கி போகுது மாதிரி கேமரா. இது வேறு பள்ளமாக இருக்குது ஸ்கோர். நம்ம 2வது டோல்கேட் தாண்டியாச்சு. இந்த கருப்பட்டி காப்பி எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது ஸ்கோர். இதுதான் நான் அந்த கோல்டன் டெம்பிள், நம்ம அந்த வேலூர் தங்க கோயில் இருக்குல்ல, வேலூர் தங்க கோயில் அதோட பேனர் ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? நேராக போனால் வேலூர்னு காட்டுது. அதில் உங்களுக்கு தெரிஞ்சா கோயம்புத்தூர் வந்து 420, பூனே வந்து 1010, மும்பை வந்து 1167 கிலோமீட்டர் தான் ஸ்கோர். சரி அது விடுங்க, நமக்கு அதுவா முக்கியம். இன்னும் நமக்கு வந்து 47 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஸ்கோர் வேலூர் தங்க கோயிலுக்கு. தனுஷ்கோட் தங்க கோயிலுக்கு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. தனுஷ்கோட் தங்க கோயில் வந்தாச்சு. இன்னும் உள்ளே போனவொடனே இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ தான் பார்க்கிங் எடுத்தேன். இப்போது லக்கேஜஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போது எடுத்துகிட்டு இப்போ பேக்கிங் உள்ளே எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் எடுத்தேன். அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த பவுச்சு அப்புறம் கேமரா ஸ்டாண்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டோம். இந்த ஹெல்மெட்டே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே லாக்கர் இருக்குது போல், அந்த லாக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சின்ன வாக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா பெரிய வாக்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கு அலோடு இல்லை. ஓகே, நான் உள்ளே போனோடனே கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம். தனுஷ்கோட் மொபைல் அலோடு இல்லையா, பேக்கு லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஷூ வைக்கிறதுக்கு இடம் இருக்குது தனியாக. நான் ஷூ வச்சுட்டேன். இதோ இப்போ பேக்லாம் வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். மொபைலாம் கொடுத்துடணுமா, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் தனுஷ்கோட். அப்படியே நம்ம மேலோட்டமாக நான் மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ட்ரிப்பில் சும்மா வேறு லெவல் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி எதுவும் குறை இருக்காது நான் நினைக்கல. சரி, பாதி தூரமாவது எடுக்கலான்னு நினச்சேன், பார்த்தா எடுக்க முடியாமல் போயிடுச்சு தனுஷ்கோட். சாரி. தனுஷ்கோட் நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். நம்ம கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டோம். இது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இதை வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஹைலைட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சாமியை பார்க்கணுன்னா பட் சாமி வந்து ஒர்த்து தனுஷ்கோட். நிறைய பேர் வந்து நம்ம வந்து திருப்பதி போயிருப்போமான்னு தெரில, பட் ஆனால் நான் உள்ளே போயிட்டு வந்தோடனே எனக்கு ஒரு திருப்பதி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை இதை விட நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி திருப்பதியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே ஒரு பெருமாள் சாமி இருந்தார், சூப்பராக இருந்தார். அப்புறம் நாராயணி சாமி சொன்னாங்க, அவங்களும் செம்மையாக இருந்தாங்க. உள்ளே அந்த தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிலோ கோல்டு வச்சு அந்த மிடில் தான் இருக்கும் அந்த கோயில். அந்த கோயிலே வந்து செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான், வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ வீடியோ எடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அடுத்த ரைடு என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து சொல்லிடுறேன்.
நம்ம அடுத்த ரைடு வந்து எங்கே போக போகிறோன்னா நம்ம ஏலகிரி ஹில்ஸ் தான் போக போகிறோம். ஏலகிரி ஹில்ஸ் போயிட்டு அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடுத்தது தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது இன்னும் ஒரு 2 ரைடு 3 ரைடு கிட்டே இருக்கும். அந்த ரைடெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் உங்களுக்கு எப்பவும் போல் ஃபைனலாக வீடியோ முடியும் போது கம்மிங் சூன் சொல்லிட்டு போடுவேன்ல, அதே மாதிரியே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்னவோ அதை நான் போடுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். ஜெஸ் பை தண்டர்ஸ்காட். பை. இன்னும் தண்டர்ஸ்காட் ஏலகிரிக்கு இன்னும் 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டோம். பெண்டு வியூலாம் மஜாவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் நானும் போயினே இருக்குது. இன்னும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்பீடாக போகணும். 3 மணிக்கு தான் போவோமா? டைம் ஆகிடும் போலையே. மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஸ்கூல். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது ஃபுல்லாக நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு. முத்தனூரா? அது உள்ளே ஏதோ ஒரு ஊர் இருக்குது போல். இது என்ன இது இந்த தைல தோட்டம் சம்திங் சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்பாட், அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்னது பேப்பர் மரமா? இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த ஸ்பாட். லாக் கரெக்டாக வருதா? எனக்கு கரெக்டாக வந்தால் போதும் எனக்கு லாகு. இந்த மரம்லாம் பாருங்களேன், இப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. தூக்கிட்டு சுற்றவே முடியல. ரொம்ப என்ன சொல்கிறது, செம்ம வெயிட்டு தெரியுது அந்த ஸ்கர்ட்.